Hi friends, welcome to Tamil Info Time channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு டிஃபெக்டிவ் நோட்டீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டீஸ் யாருக்கெல்லாம் வரும், என்னென்ன ரீசனுக்காக வரும், இந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணணும், எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போனா வீடியோ போடுறனோ அப்போனா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது ரிலேட்டடாக சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டாலோ அல்லது இது ரிலேட்டடாக கிளாஸஸ் எதுவும் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். அங்கே மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ் வர மிக கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஒரு மொபைல்லையா இருக்கலாம், இல்லை மெயில்லையா இருக்கலாம். மெயிலில் வந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ரிட்டர்ன் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்னு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண உடனேவோ இல்லை ஒரு நாளோ இல்லை 2 நாள் கழிச்சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வந்துச்சுன்னா உங்களுடைய ஐடி கம்ப்ளீட் அல்லது டிஃபெக்டிவ்னு அர்த்தம். அப்படியே உங்களுடைய போர்ட்டலில் இன்கம் டேக்ஸ் டேஷ்போர்டில் ஃபைலில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் வியூ ஃபைல்டு ரிட்டர்னில் போய் நீங்கள் அந்த மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் நோட்டிஃபை ஆகும். அதாவது ஐடிஆர் இஸ் ஃபைல்டு இஸ் டிஃபெக்டிவ் ஆர் இன்கம்ப்ளீட். அதாவது நீங்கள் ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து டிஃபெக்டிவாக இருக்கும், இல்லைன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு, அந்த நீங்கள் உள்ளே கொடுத்த அந்த தகவல் வந்து இன்கம்ப்ளீட், முழுமை பெறலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து செக்ஷன் 139/9 அப்படின்ற செக்ஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த நோட்டீஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 139/9 நோட்டீஸ் எப்படி செக் பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸில் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் மேலே பெண்டிங் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெனுவில் ப்ரொசீடிங் ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நோட்டீஸை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்து செக்ஷன் 139/9 பர்டிகுலராக இந்த நோட்டீஸ் வந்து எதுக்கெல்லாம் வருது, என்னென்ன ரீசனுக்கெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்கம்ப்ளீட் ஐடிஆர். நீங்கள் ஃபைல் பண்ண அந்த ஐடிஆரில் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரியான நோட்டீஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ஸிங் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த பிஎஸ்ஆர் கோடாக இருக்கும், டேட் ஆஃப் செலானாக இருக்கும், செலான் சீரியல் நம்பரு. இன்கேஸ் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து மிஸ்மேட்சாக இருக்கலாம். ஸோ அந்த செலான் நம்பர், சீரியல் நம்பர், டேட்டில் ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வரலாம். மிஸ்மேட்ச் இன்ஃபர்மேஷன், முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பே பண்ண அந்த பெய்டு டீட்டெயில், டேக்ஸ் டீட்டெயிலில் வந்து ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். அதாவது நீங்கள் கொடுத்த அந்த டீட்டெயில் வந்து ஃபுல்ஃபில்லாமல் இல்லை, அரைகுறையாக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அல்லது நீங்கள் இன்கம்மை வந்து ராங் ஹெட்டில் சூஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லைன்னா தவறான ஃபார்மை சூஸ் பண்ண ஐடிஆர் 1க்கு பதில் 2ஓ இல்லை 2க்கு பதில் 1ஓ நீங்கள் சூஸ் பண்ணி ஃபைல் பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரியான நோட்டீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபைல் பண்ணதும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ரீசன்ஸ் தான். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் அந்த நோட்டீஸை வந்து டிஃபெக்டிவ் நோட்டீஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும், எரர் டிஸ்கிரிப்ஷன். இதிலே சொல்லியிருப்பாங்க என்ன மாதிரியான எரர், ரீசன் ஃபார் எரர் அப்படின்றது மோஸ்ட்லி அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஃபைல்ட் யுவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இன் ஃபார்ம் நம்பர் ITR 1 ஆஸ் பர் TDS டீட்டெயில் யுவர் ஃபார்ம் 26A's taxes have been டிடெக்டட் அண்டர் செக்ஷன். அதாவது உங்களோட இந்த மாதிரி இதில் சொல்லியிருக்கிற ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் தவறான ஃபார்மை சூஸ் பண்ணியிருக்கீங்க, மாற்றி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வேரியபிள் ஆகும், ஒவ்வொரு டிஃபெக்டிவ் ரிட்டனும் வேரியபிள். நீங்கள் ப்ரொசீடிங்கில் போனீங்கன்னா வியூ நோட்டீஸ் ஃபார் ப்ரொசீடிங்ஸில் சப்மிட் நோட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரிஜினல் டேட்டாவை அப்லோட் பண்ணி உங்களுடைய கொரியை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது நோட்டீஸ் ரிசீவ் ஆகிருந்து அதை உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு கால் பண்ணலாம், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நோட்டீஸை வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.